ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குட் அகாடமிக் பேக்ரவுண்டில் கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்கள் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மிடில் நேம், லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிசபிலிட்டி பர்சனை எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரௌசர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.